ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோட வின்னர் யாரையான்னு பார்க்கலாமா? நேத்தி நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க, சரியான பதில். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 3 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 சீஃப் கெஸ்ட் யாருன்னா சுனில், சத்யா அண்ட் அனுஸ்ரீ. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் பேரும் நம்ம கிராமத்துக்கு அதில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்கள். உங்கள் பேரும் நாளை எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்களும் சரியான பதிலை சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம கிராமத்துக்கு அதுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். கோழி கூவி எம்பிட்டு நேரம் ஆகுது, பொழுது விடிஞ்சது கூட தெரியாம தூங்குறாளே. அடியே இந்தடி, எந்திரடி. இந்த கிளவி கத்துறது காதுல கேக்குதான்னு பாரு. இழுத்தி போட்டுட்டு தூங்குறாளுங்க பொட்டச்சிங்க. ஏ லதா, எல்லாம் ஆத்தா கொடுக்குற செல்லம். என்னத்த காப்பி தண்ணி தானே வேணும், இருங்க போட்டு வரேன். அடியே நில்லுடி. இந்த நீ பெத்த 2 பொட்ட குழந்தைங்களும் தூங்குதுங்க பாரு. எழுப்படி, பொழுது விடுந்து எம்பிட்டு நேரம் ஆகுது. இந்த அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், அந்த நினைப்பு கொஞ்சமாவது இருக்குதான்னு பாரு. இழுத்து போத்திட்டு பொழுது விடிஞ்சு தூங்குறா. ஏ தமிழே, எந்திரடி. ஆமா, சின்ன குழந்தை தாலாட்டு பாடு. ஆளை பாரு, தண்ணியை ஊத்தி எழுப்படி. இன்னும் கல்யாணம் ஆகி போய் இப்படிலாம் தூங்குனா என்ன பேசுவாங்க ஊர்ல சொல்லு. நான் என்னத்த பண்றது, நல்லாதான் இருந்தா. இப்ப என்னமோ தெரியல, ஒழுங்கா வீட்டு வேலையும் செய்ய மாட்டா, ஒன்னும் சரியா செய்ய மாட்டா. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அலையிறா. ஏ தமிழே, எந்திரடி. ஏ லதா, எதுக்கு காலையில கத்திட்டு இருக்க? நான் எங்க கத்துறேன், உங்க ஆத்தா தான் உங்க பிள்ளைகளை எழுப்ப சொன்னாங்க, அதான் எழுப்பிட்டு இருக்கேன். இந்தடி தமிழே, எந்திரடி. ஏ இசை, எந்திரி. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணுமா இல்லையா? பாருடா, உன் பிள்ளைகளை இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கா. அதுவும் பெரியவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணத்தை வச்சுட்டு பாத்தியா தூங்கிட்டு கிடக்குறா. போற வீட்டுல என்ன நினைப்பாங்க? ஒன்னும் கண்டிஷனே கிடையாது. எப்படியோ இப்படி வளர்க்குறீங்க பிள்ளைகளை. ஆத்தா விடு ஆத்தா, இருக்கிற வரைக்கும் தூங்கட்டும். அவதான் இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகி போறாள், அப்புறம் என்ன? நீ அப்ப செல்லம் கொடுத்துடுவ, நாளைக்கு மாமியாக்காரி வச்சு மிதிப்பா. அப்பதான் தெரியும், நான் சொல்றது புரியும். அப்பதான் உங்களுக்குலாம். தமிழே, எந்திரி தமிழே. என்ன ஆத்தா, எதுக்கு ஆத்தா கத்திட்டு இருக்க? ஆமா, கத்துறாங்கடி கத்துறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க. எந்திரடி முதல்ல. போ அப்பத்தா, நீ வேற. எனக்கு தூக்கமா வருது. ஏங்க, இவ வர வர சரியில்லைங்க. ஏதோ மந்திரிச்சிட்ட மாதிரி இருக்காங்க. போய் பாய் கிட்ட மந்திரிக்கணுங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறா, மூளைக்கு மூளை. என்னன்னு தெரியல. கொடைக்கானல் போயிட்டு இருந்ததுல இந்த ஆளே சரியில்லை. ஒரு வேலையும் செய்யறது இல்ல. முன்ன பொறுப்பான பிள்ளையா இருந்தா தெருவே தமிழ் போல வருமான்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, ஒன்னும் செய்யறது இல்ல. என்ன ஆச்சுன்னே புரியலங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாண தேதி குறிச்சா எல்லா பொட்டச்சிக்கும் அப்படிதான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். சரியா? இதுக்காக மந்திரிக்கலாம் வேணாம். தேதி குறிச்சாச்சுல, எல்லாம் நடந்தா நல்லபடியா சரியாகும். கொஞ்சம் எடுத்து சொல்லு உன் மவளுக்கு, வேலையெல்லாம் கத்து கொடு. போ தமிழே, ஏந்திரி, வேலையை பாரு. சரி, என் மவள்கிட்ட பொறுமையா சொன்னா கேப்பா. தமிழே, எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிடு. அப்பா வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, வரேன் லதா, வர ஆத்தா. சரிப்பா. ஏ சின்ன கழுதை, எந்திரிடி. பள்ளிக்கூடத்துக்கு போகாம அக்கா மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா. எந்திரிடி முதல்ல. தமிழே, எந்திரி. பாத்திரம்லாம் கிடக்கு, விளக்கணும். எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு வா. காப்பியை குடிச்சிட்டு பாத்திரத்தை கழுவலாம். வா. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆத்தாக்கு வேலை செய்வேன். அப்புறம் உன் மாமியா வீட்டுக்கு போயிடுவேன். இருக்கிற வரைக்கும் ஆத்தாக்கு உதவி செய்வா. ஐயோ, காலையில அந்த கருமத்தை ஞாபகப்படுத்துறாங்க. என்ன பண்ண போறனோ? எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு யார்கிட்ட சொல்லுவேனோ? என்னடி முளமுளத்துட்டு இருக்க? எந்திரடி முதல்ல. இந்த கிளவி வேற. ஐயோ. டேய் மவனே, நிஜமாவே உம்புட்டு பணத்தை நீ தான் சம்பாரிச்சியாடா? என்னம்மா இது கேள்வி? ஏன் பணம் தான்மா. அங்க பாரு, பேங்க்ல இருந்து கட்டா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஆமாண்டா. யோ தள்ளி ஆகிட்டு. அப்பா, எம்புட்டு பணம். யோ பாத்திருக்கேன், எம்புட்டு பணத்தை என் மவன் பத்தியா சம்பாரிச்சிட்டு வந்திருக்கா. என்னடி மொட்டச்சி, ஓ மவன் என் மவன் பிரிச்சு பேசுற? நம்ம மவன்டி. அட போயா, நீ முழுசா ஒரு 500 நோட்டுனாவது எனக்கு சம்பாரிச்சு வந்து கொடுத்துருக்கியா? என் மவனை பாரு, என் காலு கடியில எம்புட்டு 500 நோட்டை கொட்டி வச்சிருக்கான். மவனே. ஐயோ. டே கூல் சுரேஷ், அப்பாக்கு ஒரு 1000 ரூபா குடியாடா. சும்மா இரியா, அவனே கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கான். சுரேஷ், எனக்கு ஒரு விக்கு முடிக்கு மட்டும் காசு குடியா. கல்யாணத்தப்ப மொட்டச்சியா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. எடுத்துக்கம்மா, வாங்கிக்கம்மா. இது எல்லாமே உங்களுக்கு தான், கல்யாண செலவுக்கு தான். என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அந்த தமிழ் செல்வி மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வரணும், அம்பிட்டு தான் சொல்லுவேன்.
அவனே எனக்கும் பட்டு வேட்டி வாங்கித்தாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சாதா கரை வேட்டி போதும் போதும் எல்லாம். என் மவனுக்கு தான் பட்டு வேட்டி வாங்கணும், அது உங்க அக்கா தானே வாங்கணும். உங்க அக்கா கிட்ட போய் கேளுங்க என் மவனுக்கு என்ன செய்யறான்னு. என் மவன் எவ்வளவு கொட்டி வச்சிருக்கான் பாத்தீங்களா காசை, போய் உங்க அக்கா கிட்ட பேசுங்க. ஏன்டி பொண்ணு வந்து இப்படி பேசுற? எங்க அக்கா தான் சீட்டு போட்டுருக்குல, அது முடிஞ்சதை செய்யும்டி. மாப்பிளைக்கு செய்யாமலையா இருக்கும்? என்ன இருந்தாலும் என் மவன் செய்யற அளவுக்கு வருமா? எல்லாத்தையும் வசூல் பண்ணாமே விட்டுருவேன். இந்த வீடு ஒழுங்கா என் மவன் பேருக்கு வந்தாகணும். அடுத்த ஏற்பாடு அதுக்கு தான். ஏ பொன்வண்டு, முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடிவிட்டேன்டி. வீடை பத்தி எதுக்கடி இப்ப பேசுற? என்னையா வீடை பத்தி பேசணும்னே பொங்கிக்கிட்டு வர? என் மவன் லட்சக்கணக்கில் போட்டு கல்யாணம் செலவு பண்றான்ல, அவனுக்கு ஒன்றும் பண்ணல உங்க அக்கா. அதனால இந்த வீடு தமிழ்ச்செல்விக்கு என் மவனுக்கு தான் வரணும்னு சொல்லிவிட்டேன். ஏம்மா உடுமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, சட்டு புட்டுன்னு புடவை நகையெல்லாம் போய் எடுங்க. ஆமா ஆமா பொன்வண்டு, சீக்கிரம் கிளம்பி எடுக்க போலாம். அக்காட்ட பேசு போய். சரி சரி, இன்னைக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ லட்சுமி, இந்த காசை பார்க்க பார்க்க ஆசையா இருக்குடா. அப்படியே இந்த காசை கண்ணுக்குள்ள ஒத்திக்கணும் போல இருக்குடா சுரேஷ். லட்சுமி தாயே. சுரேஷ், பணத்தை பார்த்தனும் உங்க அம்மாக்கு பல்ல பாத்தியா? 32 பல்லும் வெளியே தான் இருக்கு. நமக்கு மட்டும் தான் 32 பல்லு வெளியே தெரியுதா? போய் உன் மூஞ்சி கண்ணாடியில பாரியா, உனக்கு உள்நாக்கு வரைக்கும் தெரியுது. ஆளை பாரு போயா. ஸ்டூடண்ட்ஸ், ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? எஸ் மிஸ். அனுஸ்ரீ, எங்க நோட் புக் எடுத்துட்டு வா. மிஸ் இந்தாங்க மிஸ் நோட். வெரி குட். All of you clap your hands for Hanushree. எவ்வளோ நீட்டா எழுதியிருக்கா பாருங்க ஹோம்வொர்க்கை. Well done Anushree. Go to your place. இசை, எங்க உன் நோட்டு? மிஸ் நான் ஹோம்வொர்க் எழுதல மிஸ். என்ன இது? வர வர நீ சரியே இல்ல ஆளு. ஒழுங்கா ஹோம்வொர்க்கும் பண்ண மாட்ற, ஒழுங்கா படிக்கவும் மாட்ற. என்னாச்சு உனக்கு? மிஸ் இல்ல மிஸ், எழுத மறந்துட்டேன். எந்திரிச்சு பெஞ்ச் மேல நில்லு. இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இன்னைக்கு ஃபுல்லா பெஞ்ச் மேல நில்லு. அனுஸ்ரீ மட்டும் தான் ஒழுங்கா எழுதிருக்கா, மத்த யாரும் சரியாவே எழுதல. ஏய் இசை, ஏன்டி எழுதல? என்கிட்ட கேட்டிருந்தா நான் காட்டியிருப்பேன்ல. இல்ல அனு, எனக்கு வீட்ல நேரம் இல்ல, அதான் எழுதல. நான் ஹோம்வொர்க் கொடுத்ததே மறந்துட்டேன். ஓகே இசை, அனுஸ்ரீ நோட்டை வாங்கிட்டு ஒழுங்கா காப்பி பண்ணணும், சரியா? ஓகே மிஸ். அனுஸ்ரீ, உன் நோட்டை எனக்கு வீட்டுக்கு குடுடி, நான் வீட்ல எழுதிட்டு தரேன்டி. ஓகே இசை, எடுத்துட்டு போ. சரி கவனிங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்ல பழமொழிகள்லாம் படிக்க போறோம், சரியா? ஓகே மிஸ். தமிழ் பழமொழியில ஒன்னு சொல்றேன், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அப்படின்னா என்ன தெரியுமா? நானே சொல்றேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம முகத்திலயும் தெரியும், புரியுதா? ஒருத்தவங்க கஷ்டமா இருந்தாங்கன்னா அது நம்ம முகத்துல தெரிஞ்சிரும். இன்னொன்னு, அவங்க மனசுல ஏதாவது அழுக்கெல்லாம் வச்சிருந்தாலும் கெட்டதை நினைச்சிட்டு இருந்தாலும் அவங்க முகத்துல காட்டி கொடுத்துரும். இதே நல்ல மனசோட நல்லதா இருந்தாங்கன்னா அவங்க முகம் நல்ல பார்க்கவே அழகாவும் பிரகாசமாவும் இருக்கும். மிஸ், அப்போ உங்க முகம் சிவப்பா இருக்கே, நீங்க மனசுக்குள்ள மிளகா சட்னி சாப்பிட்டீங்களா? லதாக்கா, லதாக்கா வா சத்யா. லதாக்கா, ஆட்டோ கேட்டீங்கல்ல, சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படியே சத்யா, ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. இருக்கட்டுக்கா, என் பிள்ளைங்க போற ஆட்டோ தான், நல்ல ஆட்டோக்காரு. இருந்து பொறுமையா நிதானமா வாங்கிட்டு வாங்க, ஒன்னும் அவசரப்பட மாட்டாருக்கா. சரி சத்யா. மதனி, எதுக்கு ஆட்டோ வர சொல்லிருக்கீங்க? என்ன பண்ணுவேண்டி கேக்குற? இப்ப ஜவுளி கடைக்கெல்லாம் போவேனாமா, ஊருக்கு வெளியே தானே போகணும், அதனாலதான் ஆட்டோ வர சொன்னேன். பஸ் ஏறி அலைய முடியாதுல்ல. அதுக்கு எதுக்கு மதனி ஆட்டோ? ஏண்டி மொட்டச்சி, அப்புறம் எப்படி நீ போவீங்க? பஸ் ஏறி ஒன்னொன்னு அலைவீங்களாடி? அட இரு ஆத்தா. மதனி, ஆட்டோலாம் ஒண்ணு வேணாம், என் மகன் கூல் சுரேஷ் கார் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணுன்னு சொல்ற? காரா? அதுக்கெல்லாம் ரூபா நிறைய வருமே, அதெல்லாம் 50 ரூபாய் ஆகும்டி. அதெல்லாம் வேணாம், ஆட்டோலே போயிட்டு வந்துடலாம். சத்யா சொல்ற ஆட்டோலே. ஆமாக்கா, நல்ல ஆட்டோக்காரரு, கம்மியா தான் வாங்குவாரு. ஆனா விடுங்க மதனி, என்ன என் மகன் தான் லட்சக்கணக்கில் வச்சிருக்கான்ல, அப்புறம் என்ன, நம்ம கார்ல போய் எடுத்துட்டு வந்துருவோம். அது இல்ல பொண்ணுண்டு. மதனி, காசு நாங்க தானே கொடுக்க போறோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சத்யா, ஆட்டோலாம் ஒண்ணு வேணாம், நாங்க கார்ல போறோம், நீ போய் வேணான்னு சொல்லிரு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? அவர் சவாரிலாம் விட்டுட்டு வரேன்னாரு.
பாவம் பொண்ணுண்டு சத்தியா நமக்காக தான் ஆட்டோ வர வச்சிருக்கா. பேசாம ஆட்டோல போயிட்டு வந்துடலாம், சொன்னா கேளு. ஏய் சத்யா, அவருக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லி நான் தந்துடுறோம். நாங்க கார்லயே போய் ஷாப்பிங் பண்ணிக்கிறோம். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் சொல்லிடுறேன்க்கா. சத்யா கோச்சுக்காதடி, நீ பொண்ணு வந்துட்டு கார் சொல்லியிருப்பா, எனக்கு தெரியாது, கோச்சுக்காத. சரிக்கா, பரவாயில்ல. பொண்ணுக்கு நகை புடவெல்லாம் எடுக்க போறீங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. தடங்கெல்லாம் எதுவும் வேணாம். நான் வரட்டுமா? சரி சத்யா. சரி நேரத்தை கிடக்காம சீக்கிரம் கிளம்புங்கடி. எங்கடி தமிழ் செல்வி? தமிழே, என்ன ஆத்தா சொல்லாத்தா? என்ன ஆத்தா, கிளம்புடி. புடவை எடுக்க போறீங்கல்ல, கிளம்ப வேணாமா பொண்ணு? புடவை எடுக்கவா? எதுக்கு? அட என்ன மருமகளே, கல்யாண தேதி நெருங்கிட்டு இருக்கு, எதுக்குன்னு கேக்குற? கல்யாணத்துக்கு தான். என் மவன் உனக்காக தான் கார் ஏற்பாடு பண்ணிருக்கான். கார்ல போய் ஜம்முன்னு போய் கல்யாண புடவை நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். வா. அத்தா நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. என்ன தமிழே, உனக்கு தானே புடவை எடுக்க போறோம், உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்கணும், அதெல்லாம் நீ வரணும். ஆமா மருமகளே, உனக்கு பிடிச்ச 80 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். வா கிளம்பு. ஏய் சொன்னா கேளுடி, போய் எடுத்துட்டு வாடி, போடி. ஆமா லதா, என் மவன் வரலையா? இல்லத்த, அவர் பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போயிருக்காருல்ல, அவர் வரலன்ட்டாரு. அவர் பத்திரிக்கை வேலையை பாக்குறேன்ட்டாரு, எங்களை போய் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. சரி நல்ல நேரத்துல கிளம்புங்க. தமிழே கிளம்பு. ஐயோ இப்படி உயிர் எடுக்கிறாங்களே. ஆத்தா நான் கிளம்பிதான் இருக்கேன், வாங்க போவோம். அடியே என்னடி இது, புது பொண்ணு புடவை கட்டிட்டு போய் புடவை எடுப்பாளா? இந்த தாவணியோட போய் லட்சணமா பொண்ணா புடவை கட்டி பூ வச்சுட்டு வாடி. அப்பத்தா அதெல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு சும்மா இருக்கியா நீ? எய்த்து பேசாதடி. புது பொண்ணு புடவை எடுக்க போறப்ப மங்களகரமா புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு சிரிச்ச முகத்தோட போய் முகூர்த்த புடவை எடுக்கணும், சொன்னா கேளு. லதா சொல்ல வகிட்ட. தமிழே அதான் அப்பத்தா சொல்லுதுல்ல, போ ஒரு புடவை கட்டிட்டு வா போ. எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்ல, ஒருத்தரும் என் சம்மதத்தை கேட்கல. இது மட்டுமா? சரி போய் கட்டிட்டு வருவோம், என்ன பண்ணி தொலைகிறது. சரி அத்தா இரு வாரேன். சரி நீங்களும் மச நிக்காம கிளம்புங்க, நல்ல நேரத்துல போயிட்டு வாங்க. சரி அத்தா. சரிங்க மதனி, கிளம்புங்க, போயிட்டு வந்துருவோம். என் மாவனும் என் புருஷனும் தயாரா இருக்காங்க. ஏய் சுனிலு, வாடா வா. என்னடா பாண்டி ஒரு மாதிரியா உட்காந்துருக்க, அமைதியா இருக்கு? ஒன்றும் இல்லடா, சும்மாதான்டா. நீ எப்போ வந்த? இப்போதான்டா வந்தேன். வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் முடிச்சுட்டு வந்தேன் உன்னை பார்க்கலான்னு. ஆமாம், நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க, என்னடாச்சு பாண்டி? தெரியடா சுனில், மனசுக்கு ஏதோ மாதிரியாவே இருக்குடா, எதையோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா என்னன்னு சொல்ல தெரியலடா எனக்கு. நீ தமிழை தாண்டா மிஸ் பண்ற, ஆனா அது ஒன்னாலே சொல்ல முடியாத அளவுக்கு நீ இருக்க. என்னடா சுனில் அமைதியா இருக்க? இல்லடா ஒன்றும் இல்லை. சரி பாண்டி, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா பழசு எதுவும்? இல்லடா சுனில், சரியா ஞாபகம் வரல. கொஞ்சம் அம்மா அப்பா மட்டும் ஞாபகம் வராங்க, மற்றபடி எதுவும் சரியா வரல. இப்படியே போயிடுமோ என் லைஃப்னு இருக்குடா எனக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா பாண்டி? அந்த ஒரு ஆக்சிடென்ட்னால உன் லைஃபே இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமா இருக்குடா. என்ன பண்றது, இதுவும் கடந்து போகும். சரி இரு, காஃபி குடிக்கிறியா தமிழ்ச்செல்வி? என்னடா தமிழ்ச்செல்வின்னு சொல்ற? ஆமால, அவதான் வீட்டுல இல்லைல்ல, என்னமோ தெரியல, அவ இருக்கிற மாதிரியே இருக்குடா. நல்ல பொண்ணு, அப்பப்போ வந்து காஃபி கொடுப்பா, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா, எனக்கு நல்லா பார்த்துப்பா. அவ இல்லாததே ஒரு மாதிரியா தான்டா இருக்கு. ஆமாண்டா, உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான். சரி இது ஜோதியை காஃபி போட்டு கொடுக்க சொல்லவா? அதெல்லாம் வேணாண்டா. நல்ல வேலை வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா தமிழ்ச்செல்வி மாதிரி ஜோதிலாம் காஃபி போட மாட்டாடா. தமிழ்ச்செல்வி காஃபியே தனி ருசி தான். அவளை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா நல்லா கொடுத்து வச்சவன். அவங்க மாமா பையனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறா. பரவாயில்ல, லக்கி தான் அவன். நல்லா சமைக்கிறா, நல்லா எல்லாம் பாத்துக்கிறா. நல்லா இருக்கட்டும்டா. ஏய் பாண்டி, ஐயோ என்னடா சொல்றது, அவ உன் காதலிடா. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆமா சுனிலே, நேத்து வண்டியில போறப்போ ஏதோ சொல்லணும் நீ, என்னடா அது விஷயம் சொல்லிடா. ஐயோ இவன் வேற அதை கேட்குறானே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடா சுனில் யோசிக்கிற, சொல்லு எதுவா இருந்தாலும். ஒன்றும் இல்லடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லையே, ஏதோ தமிழ்ச்செல்வின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. தமிழ்ச்செல்வியை பத்தி ஏதாவது சொன்னியா? சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லுடா, பரவாயில்லடா. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? இதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நமக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது. தமிழ்ச்செல்வியும் பாவம், அங்க கல்யாணத்தை நிறுத்த முடியாம திண்டாடிட்டு இருக்கா. பேசாம நம்ம சொல்லிடுவோம். அது வந்து தமிழ்ச்செல்வியும் நீயும். என்ன ஜோதி சொல்லு. ஒண்ணு இல்ல மாமா, உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க அத்தை. அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு கத்துற? சுனில், தமிழ்ச்செல்வி நானும் சொல்லுடா. சுனில், இங்க வந்து என்ன வேலை பாக்குற நீனு? மாமா வாங்க மாமா சாப்பிட.
ஜோதி நீ போ, நான் வரேன். ஏய் சுனில் சொல்லுடா. ஐயோ இந்த நேரம் பார்த்து ஜோதி வந்துட்டாலே. ஒன்றும் இல்லடா, தமிழ் செல்வியும் கல்யாணத்துக்கு நீயும் நானும் போலான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, தமிழ் செல்வி கல்யாணத்துக்கு போலான்னு சொல்ல வந்தியா? அதுக்கு என்னடா, கண்டிப்பா போவோம். சரி சரி வா, சாப்பிட போவோம். நீ முன்னாடி போ பாண்டி, வரேன். வா ஜோதி போலாம். கீழே இறங்கு மாமா, நான் வரேன். ஐயோ இவ என்ன குறு குறுன்னு பாக்குறா, என்ன பண்ண போறாளோ? ஏய் சுனிலே, உனக்கு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், தேவையில்லாத மாமா கிட்ட சொல்லாதன்னு. ஜோதி, அவங்க காதலிச்சது உண்மைதானே? அது உனக்கும் தெரியல, அப்படியே அவங்க காதல்ல விளையாடுற நீ. இது உனக்கு தேவையில்லாத விஷயம் சுனிலே, இது எங்க வீட்டு பிரச்சனை, நீ இதுல தலையிடாத. இன்னொரு தடவை நீ மாமா கிட்ட தமிழ் செல்வியை பத்தி சொல்ல போன, தமிழ் செல்வி உயிரோட இருக்க மாட்டா. என்ன சொல்ற ஜோதி? ஆமா, இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது, தமிழ் செல்வியை நான் கொல்ல ஆள் அனுப்பிடுவேன், அப்படிதான் சொல்லுவேன். அவ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகும்னு நினைச்சனா இந்த விஷயத்தை பத்தி சொல்லாத. அவனோட வாழட்டும், தேவையில்லாம தமிழ் செல்வி உயிர்ல நீ விளையாடாத. வந்தோமா, மாமாவை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, போகணும்னு இரு சுனில். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, போ. ஐயோ இவ வேற தமிழ் செல்வியை கொன்னுறேன்னு பயமுறுத்துறா. இப்ப நம்ம என்ன பண்றது? இதுக்கு மேல நம்ம கையில ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். சே, நமக்கு மட்டும் எங்கதான் வந்து சேர்றாங்களோ. சீக்கிரம் இந்த மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும், வேற வழியே இல்ல. தமிழ் செல்வி கல்யாணம் முடிஞ்சன அடுத்தது எங்க கல்யாணமும் நடக்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் ஜோதி. எக்காவ் பொண்ணுண்டே, நான் ரெடி, போவோமா? இருங்க, இன்னும் பொண்ணு மாப்பிளையே காணோம். என்ன இன்னும் ரெடியாரா? கூப்பிடுறி தமிழே. தமிழே, தமிழே. சுரேஷே சீக்கிரம் வாங்கப்பா, நேரம் ஆகுதுல. அம்மா நான் ரெடி, போலாமா? ஏன்டா கூல் சுரேஷ், இன்னைக்காவது அந்த மண்டை மேல இருக்க கொண்டையை கழட்ட வேண்டியதானடா. பாட்டி, கல்யாணத்தன்னைக்கு கழட்டிக்கிறேன். சரி வாங்க போவோம். இருடா, என் மருமக வரணும்ல. தமிழே வாமா. என் மருமகளை பாருங்களே, லட்சணமா இருக்கா. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குல்ல. ஆமா ஆமா, இப்ப புடவை கட்டினதுக்கு அப்புறம் தான் லட்சணமா இருக்கடி. இனிமே புடவை கட்டி பழகிக்கோ, சரியா? தமிழ் செல்வி, உண்மையாலுமே நீ ரொம்ப அழகா இருக்க இந்த புடவையில. இச்சிப்பா வாய மூடில வாயில குத்திடுவேன். ஓனா மாதிரி இருந்துக்கிட்டு இது பேசுது. சி, பேசுடி பேசு, இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டி ஆயிடுவேல, அப்புறம் இருக்கும் உனக்கு. ஆமாண்டா மவனே, உண்மையாலுமே உங்க ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குடா. சரி சரி, மாசம் நிக்காம பொழுதோட போய் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க, கிளம்புங்க. ஆமா ஆமா, வாங்க போவோம், வாங்க. ஐயோ கடவுளே, இவங்க கூட போய் புடவை தாலிலாம் எடுக்க போகணுமா? இன்னும் என்னென்ன ரோதனை எல்லாம் பார்க்க போறனோ, நீ தான் காப்பாத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்களா? அப்ப கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. டீச்சர் வகுப்பில் என்ன பழமொழி சொன்னார்? மறுபடியும் சொல்றேன், டீச்சர் வகுப்பில் என்ன பழமொழி சொன்னார்? சரியான பதில் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் 3 பேரோட பேரு அடுத்த எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வந்து ஒரு ரோல்ல வரும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணாதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வரும். நீங்களும் பார்த்துட்டு பதில சீக்கிரமா சொல்லுவீங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, எந்த விஷயம்லாம் நல்லா இருக்கு அப்படிலாங்கிற விஷயத்த கூட நம்ம கிராமத்து காதலை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.